2026 புத்தாண்டு ராசி பலன். டைட்டில் ஸ்பான்சர் ஆலயா தி ஹிந்து டிவோஷனல் ஆப். பவர் பை மிஸ்டர் கோல்ட் அண்ட் ஜெயச்சந்திரன் அண்ட் எல்கேஎஸ். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸின் 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அரங்கத்துக்கு வந்திருக்காரு ஸ்ரீரங்கம் ஜோதிடன் கார்த்திகேயன் அவர்கள் தான். இவரை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா, தொடர்ந்து 1300 எபிசோட்ஸ் வித்வுட் எனி பிரேக் இந்த ராசி பலன்கள் அவர் எழுதியிருக்காரு. எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஒரு ஃப்ளோ கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம். இது உண்மையாகவே கிண்ண சாதனைகளில் கூட இது இடம்பெற வேண்டிய ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மிகையாகாது இல்லை. இவர் ஆக்சுவலி ஒரு ஜோதிட பரம்பரையிலேருந்து வந்தவரா, இல்லை ஜோதிட விஷயம் நிறைய தெரிஞ்சவரா அப்படின்னு கேட்டால் அது அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். ஆனால் அந்த மாதிரியான ஒரு பிலாங்கிங்ஸ்லேருந்து அவர் வரல. ஆனால் ஏதோ ஒரு உந்துதல்ல அவர் இதை எடுத்து இந்த மாதிரியான தொடர்ந்து ஒரு 1300 எபிசோட்ஸ் வித்வுட் எனி பிரேக் பண்ணுறது அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு எம்என்சியில் 10 years ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இல்லை எனக்கு இந்த ஃபீல்டு இல்லை போல இருக்குது, நமக்கு வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதை நோக்கி நம்ம பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பேஷன் இருக்கும்ல, அதை நோக்கி அவர் இதை பயணித்து தொடர்ந்து இது வெற்றிகரமாக செஞ்சிட்ருக்காரு. இன்னும் அவர்கிட்டயே அவரை பற்றின சில விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் நமஸ்காரம்மா. நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஸோ மகர ராசிக்கு எப்படி சார் இப்போ 7.5 தான் முடிஞ்சிடுச்சு, நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாமா இல்லை எப்படி தெரியுமா சார், இந்த வடிவேல சொல்ற மாதிரி இங்கே இருக்கலாமா இல்லை துபாய்க்கு அப்படி போகலாமான்ற மாதிரி இந்த மகர ராசி தான் இப்போ எனக்கு முடிஞ்சிடுச்சு, 7.5 முடிஞ்ச மாதிரியே தெரியலேன்ற மாதிரி. இல்லை அப்படி இல்லை, நல்லா கவனிங்க. ஹனுமத் ஜெயந்தி மார்கழி மாதம், அமாவாசை திதி, மூல நட்சத்திரம். சிவன் ராத்திரின்னு ஒன்று வருது நமக்கு. ஏன் சிவன் ராத்திரின்னு ஒன்று வருது, தைப்பூசம்னு ஒன்று வருது. ஈவன் கிரக சஞ்சாரங்கள் மாறிட்டாலுமே சில நிகழ்வுகளுக்காக நம்ம காத்திருக்கணும். இந்த ஹனுமத் ஜெயந்திங்கிறது அப்படி ஒரு விசேஷம். சிவன் ராத்திரி இன்னும் படுபயங்கரமான விசேஷம். இந்த சிவன் ராத்திரி முடிகிறப்பவே மகரத்துக்கு ஒரு பெரிய அக்ரிமெண்ட், ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகும். அதாவது ஒரு குற்றத்தை உங்க மேல சுமத்தி அதை செய்யாத குற்றத்துக்கு தண்டனையை கொடுக்குறவர் தான் சனி. இந்த வேலை, இந்த உத்தியோகம் அப்படின்னு வரும்பொழுது நீங்க சொல்றீங்க அக்ரிமெண்ட்டே நீ இப்ப சைன் பண்ண பாரு அப்படின்னு. அது மாதிரி எந்த ஒரு விஷயமும் கண்ணுக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல தானே சார் இருக்காங்க மக்கள். இல்ல அது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம இந்த ராசி பலன் எல்லாம் பார்ப்போமா, ஜாதகத்தை எடுத்து புரட்டுவோமா, புரட்ட மாட்டோம். இப்ப உங்கள்கிட்ட கேட்குறேன், திறமையானவர்கள் ஜெயிச்சிருக்காங்களா? இல்ல சார். ஜெயிச்சவங்கலாம் தன்னை திறமைசாலின்னு சொல்லிக்க முடியுமா? முடியாது சார். ஆனால் மகரம் திறமைசாலிகள், கெட்டிக்காரர்கள், காரியம் ஜெயிக்கிறதுல பெரிய கில்லாடிகள். இந்த 2 வருஷமா, இந்த 3 வருஷமா அவமானம் தான், தோல்வி தான். சட்டம், சமூகம், காவல், வம்பு, வழக்கு, பஞ்சாயத்துலலாம் தப்பே பண்ணாட்டி கூட கை கட்டி நிற்க வச்சுருப்பாங்க. என்ன போய் ஏன் நான் என்ன பாவம் பண்ணேன் கேட்குறோம்ல. இப்போது சனி சிரிப்பார் அந்த இடத்துல. ஆமாம், அந்த பாவத்துக்கு தான் இப்போ உனக்கான நிலை அப்படின்னு. அது என்னன்னு நமக்கு தெரியாது. அது தெரிஞ்சிட்டதுன்னா நம்ம தப்பு பண்ணுவோமான்னா பண்ண மாட்டோம். ஆனால் இன்றைக்கும் எல்லாரும் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்கல்ல. நியூஸ் பேப்பரில் படிக்கிறோம், செய்திகள் தாள்களில் பார்க்குறோம். கடமையை செய்யறதுக்கே லஞ்சம் கேட்குறீங்களேடா அப்படின்ற மாதிரி. இப்போ தெரியாது. அதனால தான் இன்றைக்கும் நிறைய பேர் பயப்படுறாங்க. அப்பா இது பாவம்ப்பா, இது செய்யக்கூடாது, இது புண்ணியம்ப்பா, கல்யாணத்துக்கு உதவி பண்ணு, ஒரு நல்ல காரியத்துக்கு ஒரு ஒரு புண்ணியத்தை தேடு அப்படின்னு. புண்ணியத்தை தேடுங்கிறது தான் மகரத்துக்கு. மகரம் சிவன் ராத்திரிக்கு பிறகு சிகரத்தை தொடும். படிப்படியாக, எப்படி படிப்படியாக உறுதியாக சிகரத்தை தொடும். அதில் மாற்று கருத்துக்கு இடம்ங்கிறது. இத்தனை நாளா இந்த ஆபீசர் எங்க இருந்தாரு, இத்தனை நாளா இந்த ஜோசியர் எங்க இருந்தாரு, இல்ல நீங்க கூட டைமிங்கா மகரம் சிகரம் எல்லாம் பேசுறீங்களே, புரிஞ்சுக்கிட்டோம் சார். இத்தனை நாளா இந்த மேனேஜர் எங்க இருந்தாரு, புண்ணியமா இப்ப கூப்பிட்டு ஆர்டர் கொடுக்குறாரு, இந்த சொத்தை இத்தனை நாளா இவர் எங்க இருந்தாரு, இந்த சொத்து வித்துருச்சே. இந்த பஞ்சாயத்துகள் எல்லாம் இவங்களுக்கு சாதகமாக போகக்கூடிய நிலை அப்படிங்கிறதெல்லாம் வரும். அதே மாதிரி கால் வலிச்சுருக்கும், காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பாதிப்புல ஒரு டேமேஜுங்கிறது இந்த 1 வருஷத்துல மகரத்துக்கு இருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா அடுத்து இருக்கிற ஒரு 3 மாசத்துல வரும். அதுக்கப்புறம் ராஜயோகம்ங்கிறது வேலை செய்ய ஆரம்பிக்கும். கிரகம் கெடுத்ததுக்கு அப்புறம் தான் ராஜயோகத்தை எல்லாத்துக்கும் கொடுக்கும். காது மூக்கு தொண்டையில ஒரு சின்ன பாதிப்பு, ஒரு மைனர் சர்ஜரியா கூட இருக்கலாம்,
இல்லை ஏதோ ஒரு சின்ன ஒரு டேமேஜுங்கிறத கொடுத்து ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடு, ஒரு ட்ரீட்மெண்ட்டை போடு, அதுக்கப்புறம் தான் இந்தா உனக்கு அந்த காதில் இனிமையான செய்தியை சொல்கிறேன் அப்படின்னு கொடுப்பார். Fine, sir. So, அதனால தான் இந்த நிகழ்வுகள்லாம் உற்று நோக்கப்படுது இன்னைக்கும். ஏன் ஹனுமத் ஜெயந்தி இவ்வளோ பிரசித்தியாக எல்லாரும் கொண்டாடுறோம் மார்கழி மாசத்துல? ஏன் சிவன் ராத்திரின்னு ஒண்ணு வருது? ஏன் தைப்பூசம்னு ஒண்ணு வைகுண்ட வருது? ஏகாதசி கூட இருக்கு சார். அவ்வளவு கண்டிப்பா அதான் மார்கழி பிரம்மாண்டமா. மாதங்களிலே நான் மார்கழின்னு மகாவிஷ்ணு சொல்றாரு இல்லையா? கிருஷ்ணன், ஆமா sir. மாதங்களிலே நான் வந்து நான் மாறேன். மார்கழி அப்படின்னு, வேதங்களிலே நான் இது, மலர்களிலே நான், எனக்கு தாமரை பூ ரொம்ப பிடிக்கும், அவருக்கே தாமரை கண்ணன்னு தான் பேரு. ஆமா அது மாதிரி மாதங்களிலே நான் மார்கழி அப்படின்னு மகாவிஷ்ணு சொல்றார். அதனாலதான் ஹனுமத் ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி, சொர்க்கவாசல் திறக்கிறது. சொர்க்கவாசல்னா என்ன? பணம், சந்தோஷம். சூரியன் மகரத்தில் அடி எடுத்து வைக்கிறது தான் மகர சங்கராந்தி. இவங்க ராசியில சூரியன் அடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் ஆயிடும். அங்கிருந்து ஒரு 30 days சிவபெருமான் அதற்கான உறுதிமொழி கேட்டை திறந்து விட்டுருவார். ஓடு அப்ரூவ்ட் கிளம்பு அப்படின்ற மாதிரி. இது என்னன்னா, இவங்க ரொம்ப கடுமையா உழைச்சிட்டாங்க. அதற்கான ஓய்வை சனி பகவான் இந்த 2.5 ஆண்டு காலமா கொடுத்துட்டாருங்கிறது தான். சரி சார். அப்ப இவங்க வழிபட வேண்டிய ஒரு மகாவிஷ்ணு, மாதங்களிலே நான் மார்கழி, சிவபெருமான். நான் 2 கோவில் சொல்றேன் இவங்களுக்கு. ஒன்று திருப்பதி ஏழுமலையானோட வழிபாடு, முடி காணிக்க கொடுக்கறதோ, திருப்பதி பெருமாளை வழிபாடு பண்றதோ, அது அவர்களுடைய விருப்பப்படி அவர்கள் செய்துக்கிட்டோம். இன்னொன்று திருக்கொல்லிக்காடு, பொங்கு சனீஸ்வரர், அக்னிபுரீஸ்வரர் சிவன் கோவில், சனி பகவான் பொங்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். இதுல போயிட்டு வழிபாடு பண்றது தொழில் மேன்மை அடையும், வேலையில சந்தோஷமான செய்திங்கிறது கிடைக்கும், குடும்பத்திலையும் நல்ல பேருங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். வெளி வட்டாரத்திலையும் இந்த கம்பேக் ராசின்னு சொல்றாங்கல்ல, கம்பேக்குங்கிறது மகரத்துக்கு தாங்க ஒரிஜினல் கம்பேக் இந்த ராசியில. பின்ன 7.5 போயிருக்கே, நாங்க எவ்வளவு எதிர்பார்ப்போட எங்க வாழ்க்கை எடுத்து வச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி. இத்தனைக்கும் சனியோட சொந்த ராசி, அதையே சனி வச்சு செய்யறாருன்னா சனிக்கு நீதிமான்கிற பேரெல்லாம் கிடையாது. இரக்கம் இல்லாம செய்வாரு. இரக்கம் இல்லாம செய்யறவனுக்கு பேர் நீதிமானா? கிடையாது. இதை வந்து தர்மர் சொல்றாரு மகாபாரதத்துல. அவனுக்கு அது பாவம்னு தெரிஞ்சிருந்தா அவன் செய்வானா? செய்ய மாட்டான். தெரியாம செஞ்சுட்டான். இப்ப அதுக்காக தான் சனி இரக்கம் இல்லாமல் செய்யறார். ஜோதிடத்துல சில கூற்றுகள் தவறாயிடுச்சு. இரக்கம் இல்லாம செய்யறதுக்கு பேர் நீதிமான் கிடையாது. நான் ஏத்துக்கவே மாட்டேன். அதுக்கு நான் ப்ரூஃபும் கொடுக்குறேன் நிறைய எங்கன்னு. அதாவது ரூல்ஸை ஃபாலோ பண்றாரே தவிர கொஞ்சம் இறக்கப்படணும். பாவம், அவன் ஏதோ தெரியல, அவனுக்கு அவன் உணரட்டும் அப்படின்னா அவர் சனீஸ்வரர் இல்லையே சார். அப்படி இல்லை. அதனாலதான் நீதிமான்னு சனியை சொல்லக்கூடாது. இன்ஃபேக்ட் சனி பகவான நேருக்கு நேரம் நின்று கும்பிடாதாங்க அர்ஜுனனும் சகாதேவனும். சகுனி எதிர்த்தாப்புல வராரு மகாபாரதத்துல. சகாதேவனும் அர்ஜுனனும் இப்படி போயிட்டு இருக்காங்க. சகுனி மாமா எதிர்த்தாப்புல வராரு, எங்க பேர் கும்பிட்டாலும் வில்லங்கம், நீ கும்பிடாம போனாலும் வில்லங்க, நம்ம ஒதுங்கிடுவோம்னு ஒதுங்கி போறாங்க 2 பேரும். சனியை பார்த்தால் ஒதுங்குவது நல்லது. அதனால்தான் இன்னைக்கும் திருநள்ளாறு போனா நீங்க போய் முன்னாடிலாம் நின்றுக்கிட்டு நெஞ்செல்லாம் நிமித்தாதீங்க, பெரிய கும்பிடா போட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கு. திருநள்ளாறு வந்து முடியிறப்பதான் போகணும். முடியிறப்பதான், நடுப்புற போகக்கூடாது. நலச்சக்கரவர்த்தி நல்ல புராணம் தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நிறைய ஜோதிட கூற்றுகள்ல புராணம் இல்லை, இதிகாசங்கள் இல்லை, அந்த கதைகள் தெரியல. நலச்சக்கரவர்த்தி தனக்கு சனி திசை முடியிறப்ப அந்த குளத்துல நீராடி முங்கி எந்திரிச்சாரு. சனி பகவான் பிரதிஷ்டையாகி, இத்தனை காலம் என்னை பொறுத்துக்கிட்டியே, இந்தா வச்சுக்கோ, உன்னோட ராஜ்யம், உன்னுடைய நகரம், உன்னுடைய ஆபரணம், உன்னுடைய அதிகாரம் எல்லாத்தையும் திருப்பி தரேன், எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தார். இதுதான் பரிகாரம். நடுப்புற போகக்கூடாது. போக மாட்டோம் சார், நாங்க சும்மாவே போக மாட்டோம். நீங்க இதுல வர சொல்லிட்டீங்களா? ஓகே. உங்களோட நேரத்துக்கும் உங்களோட இந்த பார்வைகள், கருத்துக்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிமா. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். LKS கோல்ட் ஹவுஸின் 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.